அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். எப்படி எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 அல்லது 3 கேள்வி இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 14 டாப்பிக்கு மேலே இருக்கு. அவ்வளோ டாபிக்ஸ்லையும் கடைசி டாபிக் என்னன்னா ஒரே ஒரு ட்ரெயின் அவ்வளோ டாப்பிக்கில் கடைசி டாப்பிக்காக கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருக்குது. இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகிள் 368 அமெண்ட்மெண்ட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த பிடிஎஃப்ல ஒன்லி கீவேர்டை மட்டும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த புக்கு லக்ஷ்மிகாந்த் எடுத்தாலும் சரி, இல்லை நம்ம சமச்சீர்கலை புக் எடுத்தாலும் சரி, அங்கங்கே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வரும். ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிடிஎஃபா ஒரே ஒரு 3 பேப்பர்ல முடிச்சாச்சு. இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் டாபிக் படிச்சிட்டிங்கன்னா என்டையரா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. எதுவுமே மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. கீவேர்ட்ஸ் மட்டும் இருக்கு. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, அவங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் நமக்கு தெரியும். ஒன்று வாட் இஸ் வாட்னு கேட்கலாம், இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம், இல்லை அசர்ட் அண்ட் ரீசன் அந்த மாதிரி கேட்கலாம், இல்லை ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ் கேட்கலாம், இல்லை ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் சென்டென்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணாமல் அவனால் இதுலேருந்து ஒரு கொஸ்டினை மேக் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகிள் 368 அமெண்ட்மெண்ட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட். எல்லா அமெண்ட்மெண்ட்டும் ஒரு விஷயம் நடக்குது, அது ஏதோ ஒரு ஆர்டிகிள் தான் வரும். அது ஆர்டிகிள் 368. இப்போ இந்த நம்பர்லாம் எப்படி நான் வச்சுக்கிறது? 368 எப்பவுமே நான் நம்பர்ஸ்க்கு இந்த கடைசி நம்பர்ஸ்க்கு மட்டும் சின்ன சின்ன ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா மொத்தமா கடைசி நம்பர் போடாமல் பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும். இல்லை மொத்தமா போட கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். அப்போ 368 அப்படிங்கிறப்ப நம்ம வாட்ஸ்அப் படத்துல ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா? 8 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்ட்டு. அதுல என்னன்னா, அந்த 8க்குள்ள நீ திருத்திக்கலாம், நீ எப்பவுமே திருத்திக்க முடியாது அப்படின்னா ஒரு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லுவார். அதே இதை இங்க ஞாபகம் வச்சுங்க. அமெண்ட்மெண்ட்டுங்கிறது திருத்துறது. இங்க 8க்குள்ள இது திருத்தணும், அவ்வளவுதான். ஸோ இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எப்பவுமே நமக்கு மறக்க வாய்ப்பு இல்லை. ஒரு ஷார்ட்கட் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? 368 அல்லது 367 அல்லது 360 இப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. 368 328 338 கொடுத்தாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால ஓரளவு ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த ஷார்ட்கட் உதவும். ஓகே, அடுத்த இதுல எத்தனை டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு? சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஸ்டேட் கன்சர்ன், ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஸ்டேட் கன்சர்ன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன? ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டினா என்ன, மைனாரிட்டினா என்ன? மெஜாரிட்டிங்கிறது அதிகமா இருக்கிறது, மைனாரிட்டிங்கிறது கம்மியா இருக்கு. மெஜாரிட்டியவே 2ஆ பிரிச்சு இது சிம்பிள் இது ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க? மெஜாரிட்டினா என்னன்னா, இப்போ ஒரு 100 பேர் இருக்கும், அதை 50-50 பிரிச்சோம்னா என்ன ஆகும்? அது பேர் ஈக்குவல். அது பேர் மெஜாரிட்டியும் கிடையாது, மைனாரிட்டியும் கிடையாது. இப்போ இந்த பக்கம் 51, இந்த பக்கம் 49 அப்படின்னா எது மெஜாரிட்டி? 51. இப்போ மெஜாரிட்டி எது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுல என்ன டிஃபரன்ஸ்? இதுல என்ன சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இருக்கிற மெம்பர்ஸ்ல பாதி நம்பரை தாண்டி இருந்துச்சுனாலே அது சிம்பிள் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு என்னன்னா 2/3 இந்த இடத்துல போட்டு பார்த்தீங்களா, 2/3 ஆஃப் தோஸ் பிரசன்ட். 3 பேர் இருந்தா 2 பேர் அதில் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அப்போ 100 பேருக்கு கனெக்ட் பண்ணோம்னா 66 கிட்ட வரும். 100 × 2/3 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 66 65 அந்த மாதிரி 60க்கு மேலதான் வரும். அப்போ ஒரு 66 65 பேர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. 51 52 அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அது பேர் சிம்பிள் மெஜாரிட்டி. புரிஞ்சா? அவ்வளவுதான். இப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஸ்டேட் கன்சர்ன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல இருக்கணும், லோக்சபா ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். ஆல்ரெடி ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னன்னு சொல்லிட்டேன். பிளஸ் ஹாஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்ரூவல். ஸ்டேட்ல இருக்க லெஜிஸ்லேச்சர்ல ஆஃப் போர்ஷனாவது கண்டிப்பா அப்ரூவல் கொடுத்துருக்கணும் அந்த திருத்தத்துக்கு. புரிஞ்சா? இப்ப சிம்பிள் மெஜாரிட்டிக்குள்ள என்னென்னலாம் பண்ணா, சிட்டிசன்ஷிப் சம்பந்தப்பட்டது, ஸ்டேட் கிரியேஷன், பவுண்டரி சேஞ்சஸ் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டிலேயே பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வேற எதை பண்ணாலும் அது ஸ்பெஷல் மெஜாரிட்டில தான் பண்ண முடியும். 2/3%, 2/3 3/2 மாதிரி
லோக்சபா மெம்பர்லையும் ராஜ்யசபா மெம்பர்லையும் அந்த 2/3 இதை ஃபாலோ பண்ணி அத்தனை பேரும் ஒப்புதல் கொடுத்தா மட்டும் தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ண முடியும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஸ்டேட் கன்சர்ன்ங்கிறது பார்லிமெண்ட்டும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணும், ஸ்டேட்ல பாதி பேர் அப்ரூவல். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், என்ன பார்லிமெண்ட்ரி ஸ்டேட்டுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். பார்லிமெண்ட்டுங்கிறது லோக்சபா ராஜ்யசபா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அங்கே எப்படி லோக்சபா ராஜ்யசபா இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று இருக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று இருக்கும். பட் இந்த டாபிக்ல இதை மட்டும் கவனிக்க போதுமானது. ஓகே, இப்போ இந்த மெத்தடாலஜி படி தான் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டாட முடியும். ஓகேங்களா? இப்போ அப்படியே அடுத்த பேசிக் ஃபியூச்சர், சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேர்டு பேசிக் ஃபியூச்சர் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷனை எல்லா இடத்தையும் மாத்திர முடியுமா? எல்லா இடத்தையும் மாத்தினா அது எப்படி கான்ஸ்டியூஷனா இருக்கும்? கான்ஸ்டியூஷனுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு பவர் இருக்குல்ல, இந்தந்த இடத்தெல்லாம் மாற்றக்கூடாது, மாற்ற முடியாதுன்னு சில இடம் இருக்கு. கான்ஸ்டியூஷன் சுப்ரீமசி, கான்ஸ்டியூஷன் தான் பெருசு, நீ அதை மாற்றவே கூடாது. செகுலரிசம், செப்பரேஷன் ஆஃப் பவர், உனக்கு இவ்வளோ பவர் எனக்கு இவ்வளோ பவர் நான் பிரித்து வச்சிருக்கேன், அதுலலாம் நீ திருத்தமே கொண்டாடக்கூடாது. ஃபெடரலிசம், ஜுடிஷியல் ரிவ்யூ, ரூல் ஆஃப் லா, பார்லிமெண்டரி சிஸ்டம், ஃப்ரீ எலெக்ஷன், லிமிடெட் அமெண்ட்மெண்ட் பவர், இந்த மாதிரி இந்த ஏரியாக்கள்ல நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, முடியாது. இதுதான். ஸோ அப்போ இப்போ கொஸ்டின் எப்படி மேக் பண்ணலாம், ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்து இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் பேசிக் ஃபீச்சர்ஸை பாதிக்காது அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அடுத்த அமெண்ட்மெண்ட் இருக்கு, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு 106 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 106 அமெண்ட்மெண்ட்ஸ்ல நம்ம வந்து ஒரு 35ல ஒரு 40 அமெண்ட்மெண்ட் படிச்சாலே போதுமானது. 106 படிக்கணும் அவசியம் இல்லை. அதுல எது இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட், அதுல எது வந்து கேட்கக்கூடிய அமெண்ட்மெண்ட், இதை நம்ம பார்த்தாலே போதுமானது. 33ல ஒரு 40 வரைக்கும் அமெண்ட்மெண்ட் படிச்சா போதும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 9th ஷெட்யூல், சோசியலி பேக்வர்ட் கிளாஸ். இது மூணும் தான் கீவேர்டு, ரூட் வேர்டு. ஆக்சுவலா இதோட பிஹைண்ட் த ஸ்டோரி என்னன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ல நிறைய பிரச்சனையா இருக்கு, அதுல மாற்றங்கள் கொண்டாந்தது. அது 9th ஷெட்யூல்ல வச்சது, 9th ஷெட்யூல் ஒன்று உருவாக்கி அதை வச்சது, 9th ஷெட்யூல்ல உருவாக்குனது ஃபர்ஸ்ட். சோசியலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இங்கே கொண்டாந்தது. இதுதான் அதோட பேக் ஸ்டோரி. பட் ஆனால் அந்த கீவேர்டு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன செய்யும், இந்த வேர்டை யூஸ் பண்ணாம அவனால கொஸ்டின் மேக் பண்ண முடியாது. அப்போ இந்த வேர்டு எங்க வருதோ அதை அடிச்சிட. ஓகேங்களா? இப்போ இதை ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 1950 நம்ம கான்ஸ்டியூஷன் வந்துச்சு, திருத்துன்னா அதுக்கு அடுத்த வருஷம் அது முதல் வருஷமே திருத்திருப்பாங்க இல்லை. 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அதான் தான் இருக்கும் கண்டிப்பா. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட், 9th ஷெட்யூல், சோசியல் பேக்வர்ட் கிளாஸ். அடுத்த தேர்ட் அமெண்ட்மெண்ட் 1954 என்ட்ரி 33 கன்கரண்ட் லிஸ்ட், ஆர்டிகல் 369. இதுல ஒரு சின்ன லிங்க் நமக்கு இருக்கு. என்னன்னா 3 3 3 3 3 3 3 6 9 டிஃபரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 3லே வருதா. ஸோ அப்போ 3ங்கிற ஒரு சின்ன ஷார்ட்கட் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். என்னன்னா 33 சப்ஜெக்டை கன்கரண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணாங்க. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. அதுல கன்கரண்ட் லிஸ்ட்ல 33 சப்ஜெக்டை புதுசா என்ன பண்ணாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல போய் சேர்த்தாங்க. அதை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் 369. 3 அவ்வளவுதான் கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்குள்ள ஷார்ட்கட் 3ல எல்லாமே அடங்கிடும். அடுத்த 7th அமெண்ட்மெண்ட் 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், லிங்குவிஸ்டிக் பேசிஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூல். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லிங்க் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, ஸ்டேட்டை மறுசீரமைச்சிருக்காங்க. லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜ்னு அர்த்தம், மொழியின் அடிப்படையில ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூல்ல உருவாக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெட்யூல்ல இந்த ஆல்டர் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு அதிகமான பிரச்சனை. இப்ப நம்ம இந்தியாவில் என்ன பிரச்சனை, ஹிந்தியா, நம்ம தமிழ்நாட்டுக்கும் சென்ட்ரலுக்கு ஒரு பிரச்சனை, ஹிந்தியா தமிழா. ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை, தமிழா சிங்களமா. அப்போ மொழி வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ மொழி வந்து என்னைக்குமே நமக்கு என்ன ஒரு ரிஸ்க் ஜோன் தான், அது ஒரு 7.5 தான் கண்டிப்பா இல்லையா. அது ஒரு மொழி பிரச்சனை வந்தாலே அது பெரிய 7.5, அது பெரிய போர்ல கொண்டாந்து விட்டுரும். அப்ப 7 இங்கே 6 7.5 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. லிங்குவிஸ்டிக் பேசிஸ், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஓகே. அடுத்த 8th அமெண்ட்மெண்ட் 1960 எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் ஃபார் 10 years. இதில் நமக்கு ஒரு சின்ன லிங்க் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நான் அதுல இருந்து 10 வருஷம் அப்டேட் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. இப்போ 1960 70 80 அந்த மாதிரி 10 போயிட்டே இருக்கும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இடையில ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க, நீங்க 10 ஆட் பண்ணல, ஒரு இடத்துல 99லேயே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பானுங்க. அது கீழே வரும்போது உங்களுக்கு
அடுத்த 9th அமெண்ட்மெண்ட் 1960 டெரிட்டோரி டிரான்ஸ்ஃபர் டு பாகிஸ்தான், இந்தோ பாக் அக்ரிமெண்ட். ஓகே, இப்போ இதை ஒரு சின்ன ஷார்ட் வச்சு நான் வச்சுக்கலாம். என்னன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நம்மளை சுத்தி நிறைய பக்கத்து நாடுகள் தான் கூட இந்தியா பாகிஸ்தான் மட்டும் எப்பவுமே அந்த பார்டர் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஜம்மு காஷ்மீருக்காக. ஸோ அப்போ நமக்கு எப்பவுமே ஃபுல் அகைன்ஸ்டா நடந்துக்கிறது யாருன்னா பாகிஸ்தான் தான். அப்போ 9 அப்படியே ஃபுல் அகைன்ஸ்ட் வெர்ஷன், ஆப்போசிட் வெர்ஷன் தான் 6, கரெக்டா? ஸோ நமக்கு அப்படியே 9 ஆப்போசிட் 6 யாருன்னா பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஓகே, அந்த பிகின் ஸ்டோரி கண்டிப்பா ஞாபகம் வரும். அடுத்த 10th அமெண்ட்மெண்ட் 1961 நட்டா நாகர்கோவில் ஜாயின்ஸ் இந்தியா. 12th அமெண்ட்மெண்ட் 1962 கோவா டாமண்டையூ. ஜாயின்ஸ் இந்தியானா இந்தியாவில் சேர்க்கப்பட்டிருக்கு, இது இன்கார்பரேட் டு இந்தியா, இந்தியாவோட சேர்க்கப்பட்டிருக்கு இந்த ஏரியாக்கெல்லாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுற பப்ளிக் என்ன? 10th. ஃபர்ஸ்ட் 10th, செகண்ட் எழுதுற பப்ளிக் என்ன? 12th. எக்ஸாமினேஷன் வச்சு இதை நான் வச்சுக்கலாம். அடுத்த 13th அமெண்ட்மெண்ட் 1962 நாகாலாந்து பிகம் ஏ ஸ்டேட். இதுக்கு என்ன ஷார்ட்கட் போடலாம்? பெருசா லாஜிக்கா யோசிக்க முடியல. சரி, ஓகே, உங்களுக்கு எது ஷார்ட்கட் நான் வச்சுக்கேன். 14th அமெண்ட்மெண்ட் 1962 புதுச்சேரி இன்கார்பரேட்டட் டு இந்தியா, இந்தியாவோட சேர்க்கப்பட்டிருக்கு. 1966 பஞ்சாப் ரீஆர்கனைசேஷன் சண்டிகர் ஆஸ் யூனியன் டெரிட்டரியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்த 21st அமெண்ட்மெண்ட் 1967. இதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் இருக்கு. என்னன்னா, நமக்கு மேரேஜ் பண்ற வயசு வந்து உமனுக்கு 18, மென்னுக்கு வந்து 21. அப்போ இங்க 21. இந்த சிந்திய அப்படியே சிந்துவா மாத்திடுவோம். ஸோ அப்போ மேரேஜ்னு ஒன்று 21ல பண்ணா அது சிந்து பொண்ணு. ஸோ இதை லிங்க் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆடர் டு 8th schedule. ஓகே, அடுத்த 22nd 1969 மேகாலயா ஆசிய சப்ஸ்டேட் ஆஃப் அசாம். அசாமுடைய சப்ஸ்டேட்டா மேகாலயா இருந்திருக்கு. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, 60 70 எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன், ஆங்கிலோ இந்தியன் நாமினேஷன் எக்ஸ்டெண்டட். இது அப்படியே 80 90 நம்ம கொண்டு போகலான்னு பார்த்தா கீழே ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இப்போ 23rd 1970 எஸ்சிஎஸ்டி ஆங்கிலோ இந்தியன். ஓகே, அடுத்த 27 1971 மணிப்பூர் திரிபுரா ஸ்டேட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் யூடிஎஸ். 31st 1973 லோக்சபா ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணது 545. ஏன் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டேட் உருவாயிருக்கு, அப்போ அத்தனை ஸ்டேட்டுக்கும் மெம்பர்ஸ் வந்து அதிகப்படுத்தணும்ல, அதனால தான் 545 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து 36 1975 சிக்கிம் பிகேம் ஏ ஸ்டேட். 42nd 1976 பார்லிமெண்ட் சுப்ரீமேசி டிபிஎஸ்பி ஓர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிரியாம்பிள் சேஞ்சஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் இது. இட் இஸ் த மினி கான்ஸ்டியூஷன். இதுக்கு ஷார்ட்கட்டே போட வேணாம், மனப்பாடமே பண்ணிருங்க டைரக்டா. ஓகே, நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயத்த இந்த அமெண்ட்மெண்ட் மாத்திருக்கும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, இதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. அடுத்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 ரீஸ்டோர் லோக்சபா டேர்ம், ரிமூவ் ரைட் டு ப்ராப்பர். ரைட் டு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வேற இடத்துல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. லிமிடெட் எமர்ஜென்சி பவர். லோக்சபா டேர்ம் திருப்பியும் என்ன செஞ்சிருக்காங்க, ரீஸ்டோர், அந்த டேர்ம் எவ்வளவு நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த 52nd 1985 ஆன்டி டிஃபெக்ஷன் லா. கட்சி தாவலுக்கு ஒரு தடை போடணும்ல, ஜெயிச்சனே டப்புனு அங்கிட்டு மாறிடுவாங்க, அதனால பெரிய பிரச்சனை இல்லையா, அதனால அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அடுத்த 54 1986 ஜட்ஜஸ் சேலரிஸ் இன்க்ரீஸ். 55 1986 அருணாச்சல பிரதேஷ் ஸ்டேட்ஹுட், ஸ்டேட்டுக்கான அந்தஸ்தை பெற்றிருக்கு. 56 1987 கோவா ஸ்டேட்ஹுட் ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கோவான்னு ஒரு ஸ்டேட் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்திருக்கு நமக்கு. ஓகேவா? அடுத்த 61th அமெண்ட்மெண்ட் 1989 voting age reduced from 21 to 18. 73rd and 79 is most important. எப்படி அங்க 42 சொன்ன இல்லையா, அது மாதிரி இங்க 73rd பஞ்சாயத் ராஜ் ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி உமன். 74th 1992 முனிசிபாலிட்டி ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி உமன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், மறந்துடாங்க. அடுத்த 79 999 இந்த இடத்துல தான் பிரச்சனை. 60 70 வந்தாங்க, அப்ப இங்க 2000 தானே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், ஆனா ஒரு வருஷம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. SC/ST reservation extended for 10 years. அடுத்த 84 2001 frozen லோக்சபா அண்ட் அசம்பிளி ரெப்ரஸன்டேஷன் until 2006. அந்த மெம்பர்ஸ்லாம் இது பண்ணாங்களா, அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்க 2026 வரைக்கும் இதுவே போதும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்த 85th 2001 கான்சிக்வன்ஷியல் சீனியாரிட்டி ஃபார் SC/ST ப்ரொமோஷன்ஸ். 86 அமெண்ட்மெண்ட் 2002 ரைட் டு எஜுகேஷனல் ஆர்டிகல் 21A உருவாக்கியிருக்காங்க. அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 86th. அடுத்த 88 2003 சர்வீஸ் டாக்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 89 2006 நேஷனல் கமிஷன் ஃபார் SC/ST. எந்த இடத்துல நேஷனல் கமிஷன் வந்தாலும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் ரிமெம்பர் தட். 89th நேஷனல் கமிஷன் ஃபார் SC/STs. அடுத்த 91 2003 ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை இன்னும் கடுமையாக சட்டம் பிறப்பிக்கப்பட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி எத்தனை பேர் இருக்குன்னு சொன்னது. அடுத்த 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்
போடோ, மைத்திலி, சந்தாலி, டாக்ரி, ஆடனி, எய்ஸ்கூல் இந்த 4 லாங்குவேஜை ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்த 93rd ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். 94th 2006 ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி இன் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர். 95th அங்கே சொன்னா 1999, இங்கே 2009 SCST extension for 10 years. 96th 2011 ஒடியா ரீப்ளேசஸ் ஒரியா. 96th அடுத்த 97th 2011 கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன்க்ளூடட் இன் கான்ஸ்டிடியூஷன். 98th 2012 Hyderabad Karnataka region special provision. 99th 2014 National Judicial Appointment Commission. It is also very important. It is declared unconstitutional. ஓகேவா? அடுத்த 100 2015 territory transfer to Bangladesh. 101 2007 GST Act. 102 2018 National Commission for Backward Class. It is also very important. 102 2018 National Commission for Backward Classes. அடுத்த 103 2018 10% reservation for economically weaker section. இதை நம்ம ஒரு சின்ன ஷார்ட் பண்ண வச்சுக்கலாம். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 2018 ரிசர்வேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 10%க்கு ஒரு பில்லு போட்டு பாஸ் பண்ணுச்சு. கடுமையான எதிர்ப்பு நாடெல்லாம் கொந்தளிச்சாங்க, அந்த மாதிரி 10% கொடுக்கூடாதுன்னு அவங்க நினைச்சதான் செய்வாங்க. அதனால இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இதுக்கும் என்ன லிங்க்னா, அந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்னு நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நம்மளோட ஆண்டு வருமானம் வந்து 8 லட்சத்துக்கு உள்ள இருக்கும். அப்ப இங்கே 8 வருதா? ஸோ இயரையை இதை ஷார்ட்கட் பண்ண வச்சுக்கலாம். 8 lakhsக்குள்ளதான் இருக்கணும். அப்பதான் நம்ம ரிசர்வேஷனுக்கு வாங்க முடியும். அதாவது 8 லட்சத்துக்கு கீழே சம்பாரிச்சா அவங்களாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா பாத்துங்க. 8 லட்சம்னா எவ்வளவு வருது? டிவைட் பண்ணா டிவைட் பண்ணோம்னா 60,000க்கு மேல வரும்ல. 60,000 வாங்கினவன் எக்கனாமிக்கா ஏழையா பாத்துங்க. அதனாலதான் நாடுக்கு வந்துருச்சாங்க. புரியுதுங்களா? இப்ப 60,000 வாங்கிறவன் எப்படா ஏழையா இருப்பான்? சரி, ஓகே. அடுத்த 104 2020 SCST extended Anglo Indians removed from reservation. மறந்துறாங்க. திருப்பி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஆங்கிலோ இந்தியன் அதுல இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க, மறந்துறாங்க. அடுத்த 105 2020 சென்ட்ரல் லிஸ்ட் பவர் ஃபார் சோசியலி பேக்வர்ட் கிளாஸஸ். அடுத்த 106 2023 1/3 உமன் ரிசர்வேஷன் லோக்சபா ஸ்டேட்டஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இடையில நான் சின்ன சின்ன ஷார்ட்கட்லாம் சொன்னேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட் போட முடியாத இடத்துக்கு நீங்களே உங்க சின்னதாக ஏதாவது லாஜிக் கிரியேட் பண்ணி ஷார்ட்கட் போட முடியும், போட்டு வச்சுட்டீங்கன்னா நல்லது. அடுத்த ஒரு 3 பில்லு பாஸ் பண்ணாங்க. 3 நியூ லா பில்ஸ் 2023. பாரதிய நியாய சங்கீதா ரீப்ளேஸ் ஐபிசி, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ரீப்ளேஸ் சிஆர்பிசி, பாரதிய சக்ஷியா பில் ரீப்ளேசஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இதுக்கும் கடுமையான எதிர்த்து வச்சா. ஏன்டா இருக்கிற பேரை மாத்திட்டு ஏன்டா நீ வாயில வேற பேர்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு பயங்கர போட்டு நடந்துச்சு. பட் இருந்தாலும் மாத்திட்டாங்க போல தெரியுது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் வச்சிருக்கலாம். ஏன்னா எவிடன்ஸ்னு இங்க இருக்குல்ல, எவிடன்ஸ்னா என்ன? சாட்சி. எவிடன்ஸ்னா சாட்சி இல்லை, எவிடன்ஸ்னா ஆதாரம். பட் சாட்சி ஆதாரம் எல்லாம் ஒரு மீனிங் தானே. அந்த எவிடன்ஸுக்கு சாட்சி, இங்க சாட்சியா, அதை ரிலேட் பண்ணிக்கலாம். இங்க ஐபிசி தான் நியாயம் எது அநியாயம் எதுன்னு சொல்றது. ஐபி செக்ஷன் படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இங்க நியாயா அப்படின்னு நியாயத்தை சொல்றதுக்கு நியாயா. சிஆர்பிசிக்கு நாகரிகா சுரக்ஷா சங்கீதா. இது ரெண்டும் இல்லைன்னா இதான் டிக் அடிச்சிருக்கோம். ஓகேவா? தான் கத்துவாங்க. ஓகே. அடுத்த பிராட் தீம்ஸ் டு கேட்டகரைஸ். இப்ப ஒட்டு மொத்தமா அந்த அமெண்ட்மெண்ட்லாம் வாசிச்சாச்சு. ஆனா இப்போ பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். அது சொல்லும் போது ஒரு ஞாபகம் இருந்தா கூட இதை ஒரு 3 times 4 times படிச்சா மட்டும்தான் மைண்ட் இருக்கு. இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டி சம்பந்தப்பட்டது ஃபர்ஸ்ட் 42, 44, 86, 93, 7th, 13th, 18th, 27, 36, 55, 56 எல்லாமே ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும் மேல போய் பார்த்தா. அடுத்த 8th, 23rd, 79, 95, 104, 103 எல்லாமே ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்டது. 21, 92, 96 எல்லாமே லாங்குவேஜ் அண்ட் ஷெட்யூல் சம்பந்தப்பட்டது. 61, 84, 91, 106 எல்லாமே எலக்டோரல் ரிஃபார்ம் சம்பந்தப்பட்டது. 88, 102 டாக்ஸ் எக்கானமி சம்பந்தப்பட்டது. 52, 99, 105 ஜுடிஷியரி அண்ட் கவர்னன்ஸ். இது எல்லாமே ஒரு டைம் லைன் மாதிரி. ஓகே, இந்த இதெல்லாம் இது சம்மந்தப்பட்டதுன்னு ஏதாவது ஷார்ட்ல வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த இயருக்கு பார்த்தீங்கன்னா 47லேருந்து 1970 வரைக்கும் நேஷனல் பில்டிங், நாட்டோட முன்னேற்றம், ஸ்டேட்டை மறுசீரமைக்கிறது, ரைட்ஸ் சம்மந்தப்பட்டதா 70 இயருக்குள்ள வருது. அப்போ ஓரளவு ஏதோ ஒரு கொடுக்குற அமெண்ட்மெண்ட்டை கொடுத்து இது எந்த இயர்லன்னு பார்க்குறப்ப நம்மளால ஓரளவு ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி 80லேருந்து 2000 வரைக்கும் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், எஸ்சிஎஸ்டி வெல்ஃபேர், டீசென்ட்ரலைசேஷன். 2010 ஆன்வர்ட்ஸ்ல எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், இடபிள்யூஎஸ், கவர்னன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே மனப்பாடம் பண்றதுக்காக
ஒரு கிரியேட் பண்ண ஷார்ட்கட். இதை ஒரு 2-3 டைம் நீங்கள் படிச்சே ஆகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை உட்காந்து நீங்கள் பார்த்து எழுதலாம் வேணாம், செல்லில் அப்படியே பார்த்து படிக்கலாம் வேணாம், லேப்டாப்லேயும் பார்த்து படிக்க வேணாம். கீழே அப்படியே அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல பிடிஎஃப் லிங்க் ஜாயின் பண்ணுறேன். அதை அப்படியே டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. ஓகேங்களா? ஏன்னா லேப்டாப்லேயோ மொபைல்லையோ பார்த்தீங்கன்னா கண்ணு ஈஸியாக ஸ்ட்ரெயின் ஆகும், நிறைய நேரம் படிக்க முடியாது. ஆனால் பிடிஎஃப்பை பார்த்தோ, ஹார்ட் காப்பியோ, புக்கோ, பேப்பரோ பார்த்தோம்னா நம்மளால கிட்டத்தட்ட 1 மணி நேரம் படித்தாலும் அவ்வளோக்கா ஸ்ட்ரெயின் ஆகாது. ஓகேங்களா? அதனால தயவு செஞ்சு சாஃப்ட் காப்பியை வச்சு படிக்காதீங்க. பக்கத்தில் பிரிண்ட் இருக்கிற இடத்துல பிரிண்ட்டு போட்டு படிங்க. ஓகே. ஸோ இப்போ இதை ஓரளவு நம்ம மேக் பண்ணியாச்சு. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்து யூபிஎஸ்சி கொஸ்டினை எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தேன். 99% வந்து ஆன்சர் பண்ண முடியுது யூபிஎஸ்சி கொஸ்டினுக்கே. ஓகேவா? அந்த 1% அவங்க லட்சுமிகாந்தை தொட்டாங்கன்னா தான் நமக்கு பிரச்சனை. ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சியில் நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல அமெண்ட்மெண்ட் வந்து யாரு பண்ண முடியும், பிரசிடென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அது பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். அதுக்கு நம்மகிட்ட ஆன்சர் இருக்கு பிடிஎஃப்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டுருந்துச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட அமெண்ட்மெண்ட் எது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அதில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல இந்த போடோ, மைதிலிஸ் அந்த இது இல்லை, ஏதோ ஒரு 4 லாங்குவேஜ் கொடுத்து அதை ஆட் பண்ணது சம்பந்தமா கேட்டிருந்தாங்க. அது ஒன்று இருந்துச்சு. அது நம்ம அமெண்ட்மெண்ட்லேயே வரல, அது தனியாக அமெண்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இதில் ஒரு 36 அமெண்ட்மெண்ட் இருக்குன்னா இது இல்லாமல் புக்கில் எங்கேயாவது அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக படிச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த பிடிஎஃப்ல பக்காவாக உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. ஒரு டைம் ஒரு சாப்டரை படிச்சிட்டோம் அப்படின்னா இனி அதை நம்ம தொடவே கூடாது. எப்படி கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ணணும். அது அது அந்த மாதிரி அந்த லெவலுக்கு நம்மளை க்ரோத் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போகலாம். பொறுமையாக போகலாம், அவசரப்பட தேவைன்னா. ஏன்னா இது ஒன்றும் எப்படி சொல்றது, இது சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால பொறுமையாக ஸ்டெப் எடுத்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு. டிஎன்பிஎஸ்சி வழக்கம் போல நமக்கு சம்பவம் செஞ்சிருக்காங்க, சிலபஸ் மாற்றிருப்பானுங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தமிழுக்கு கம்ப்ரஸ் பண்ணியிருக்கானுங்க, இங்கிலீஷ்க்கு புதுசாக கொண்டு சேர்த்துருக்கானுங்க. ஸோ அவனுங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கானுங்க, நம்மளும் அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கீழே பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி படிங்க. தேங்க்யூ.